இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி. இது மாலை நேர பதிவு. சிறை சென்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் போல உருவகிக்கப்பட வேண்டிய தாயும் மகனும் வீடு சென்று விட்டார்கள். ஷிரந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் வந்து வாக்குமூலம் கொடுக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஷிரந்தி ராஜபக்ச ஆஜராகுவாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் கடைசி வரை நிலவியது. எப்படியோ மஹிந்த ராஜபக்ச சகிதம் வந்து சேர்ந்தார் ஷிரந்தி. சுற்றி இள்ளை போட்டால் சேரும் காக்காய் கூட்டம் போல ஒரு கும்பல் தேசத்தின் அம்மாவை காப்போம் என்று விதவிதமாக கத்தி கொண்டிருந்தது. அவர்களது பதட்டமும் கூக்குரலையும் பார்க்கும்போது ஷிரந்தி இனி வெளிவருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு துளியும் இருக்கவில்லை. இதே போலதான் சிஐடியில் நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு உள்ளே போகும்போது சேர்ந்து கொண்ட கும்பலம், எங்கள் வீரமங்கை ஷிரந்தி மேடம், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்றெல்லாம் தம் வரிப்பணத்தை சூறையாடியதாக குற்றம் சாட்டப்படுபவர்களை ஆராதிக்க மக்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. எந்த கட்சியையும் மதம் போல நேசிக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. 69 லட்சம் பேர் வாக்களித்த ஒரு கட்சிதான் இன்று இப்படி தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு மாறி இப்படி சீரழிகிறது. நாமல் ராஜபக்சவுக்கு 2024ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில், அதாவது ராஜபக்சக்களின் சங்காத்தமே இனி வேண்டாம் என்று புரட்சியெல்லாம் நடந்த பிறகு வந்த தேர்தலில் 2.5% வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் மிக உண்மையான விசுவாசிகள். இன்று வந்தோரும் அதே இனப்பிரிவின் உறுப்பினர்கள்தான். இப்படிப்பட்ட அடிமட்ட தொண்டர்கள்தான் எப்போதும் முதல் நாட்களாக அடிவாங்கவும் செய்வார்கள். 2022ஆம் ஆண்டு இதே ராஜபக்சக்களை காப்பாற்ற இவர்கள் கொழும்புக்கு கோல்ஃபேஸுக்கு வந்து அமைதி வழியில் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை போட்டு தாக்க முயன்ற போது அடித்து துரத்தப்பட்டு பேரவையில் எறியப்பட்டார்கள். நாமலின் ஃபேஸ்புக் பக்கங்களில் நாமலையும் ஷிரந்தியையும் பாதுகாக்க பெரும் சனத்திரள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் காமெடி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே பாதுகாப்பதற்கு ஒன்றுமில்லை. விசாரணையை நடத்தியது ஜனாதிபதி அனுரவோ லால்காந்தவோ அல்ல. அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு வா உம்மை கைது செய்கிறேன் என்றெல்லாம் அறிவிக்கவில்லை. மேலும் விசாரணைக்கு வந்ததற்காக கைது செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மேலும் இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு 7 நாளில் அல்லது 14 நாட்களில் பிணை பெற்று வீடு சென்றிருப்பார்கள். மக்கள் விரும்புவது மிக வேகமான நீதி கட்டமைப்பை தான். அரசு ஊழல் வழக்குகளை விசாரிக்கவும், பாதாள உலகத்துடன் தொடர்புள்ள வழக்குகளை விசாரிக்கவும் விசேட நீதிமன்றங்களை அமைக்கப் போவதாக பல தடவை வாக்குறுதி அளித்திருக்கிறது. நாமல் ஷிரந்தி போன்றோரை கைது செய்துவிட்டு சில நாள் விளக்கமறையில் வைத்துவிட்டு பிணையில் விடுதலையும் செய்துவிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காலத்தை இழுத்தடித்துக் கொண்டு வழக்கு போடுவதை தாமதிக்காமல் விசேட நீதிமன்றங்களை ஏற்படுத்தி இவர்களது வழக்குகளை துரிதமாக முடித்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறுதான் மக்கள் கோருகிறார்கள். இன்று வெள்ளையும் சொல்லையுமாக வெளியே வந்து காந்தி போல பேசும் நாமல் சம்பந்தப்பட்டிருப்பது என்னவோ கெஹல்பத்ர பத்மே என்ற பெரும் பாதாள உலக தாதாவுடன் தொடர்பு பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில். இதுவே ஒரு சாமானியனின் மொபைல் போனில் இருந்து இப்படிப்பட்ட கேடைகளுக்கு தவறுதலாக ஒரு அழைப்பு போயிருந்தால் இப்படி ஆக்ரோஷமாக சத்தம் போட்டுக்கொண்டு வெளிவர முடியுமா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நாமலின் விசாரணைகளின் ஆழ அகலங்கள் பற்றி இதுவரை விரிவான தகவல்கள் எதுவும் வரவில்லை. சும்மா வரைபடம் ஒன்றை போட்டு பார்க்கலாம். மித்தனிய பிரதேச அரசியல்வாதியும் முன்னாள் கான்ஸ்டபிளும் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்தவருமான சம்பத் மனம்பேரியின் வீட்டு தோட்டத்தில் பல 100 கிலோ பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டெய்னர்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சம்பத் மனம்பேரிக்கும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பத்ர பத்மே, பெக்கோ சமான், பானந்துர நிலங்க, கமாண்டோ சலிந்த, தம்பிலி லஹிரு கும்பலுக்கும் இடையே அந்நியோனிய தொடர்பு இருக்கிறது. அதுவும் சம்பத் மனம்பேரியின் பஸ் டிரைவராக இருந்தவர்தான் பெக்கோ சமான். இதே பெக்கோ சமனும் தம்பிலி லஹிருவும் இணைந்துதான் கஜ்ஜா எனப்படக்கூடிய அருண விதான கமகேவின் கொலையில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இந்த கஜ்ஜா பிரபலமான ஊடகவியலாளர் சமுதித்தவின் யூடியூப் சேனலில் 2 நேர்காணல்களில் பங்கு கொண்டவர். அந்த இன்டர்வியூகளில் அவர் தன்னை ராஜபக்சேக்களின் முன்னாள் ஏவலாளி என்று அறிமுகப்படுத்தியிருந்தார். ராஜபக்சேக்களின் அத்தனை மனிதகுல விரோத காரியங்களிலும் தான் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது அவற்றை நினைத்தால் வெட்கமாக இருப்பதாகவும் அனல் கக்கியிருந்தார் கஜ்ஜா. மேலும் சம்பத் மனம்பேரி பற்றியும் அந்த நேர்காணலில் மறைமுகமாக சாடியிருந்தார். அது மட்டுமல்ல, ராஜபக்ச ராஜதானி போல இருந்த அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலை ஐஸ் போதைப் பொருளில் மிதந்து கொண்டிருப்பதாகவும் ஜெயிலர்கள் எல்லாம் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும்
பாகிஸ்தானுக்கு பகிரும் அளவுக்கு ஐஸ் அங்குனுக்குள்ள பேலஸ் சிறையில் இருப்பதாகவும் அதிர்ச்சியூட்டியிருந்தார் கஜ்ஜா. இந்த நேர்காணலுடன் கஜ்ஜாவினுடைய இறுதி நாள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 9 மற்றும் 6 வயது நிரம்பிய தன்னுடைய பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது மித்தனிய நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கஜ்ஜா. கஜ்ஜாவின் கொலையை மிக சாதாரணமான ஒன்றாக கடந்து போக முடியவில்லை. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை கடத்தி கொலை செய்வதற்கு ஷிராந்தி ராஜபக்சவின் சிறிலிய நிறுவனத்துக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கஜ்ஜா வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்து சென்றார் என்றும் சிஐடி உறுதிப்படுத்தி இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி நிகழ்ந்த இந்த மரணம் மர்மங்களின் முடிச்சாகவே இன்னும் இருக்கிறது. இங்கே நிறைய கேள்விகளுக்கு விடை தேவையாக இருக்கிறது. ஒரே ஒரு விடைதான், இந்த நாசகாரத்தின் காட்ஃபாதர் யார்? அவ்வளவுதான். அதற்கான விடையை சிஐடி எந்த அளவுக்கு வேகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக சொல்ல வேண்டும். அத்தோடு இந்த காக்காய் வலிப்பு கோஷங்கள் எல்லாம் பாதி குறைந்து போய்விடும். இதேவேளை கெஹல்பத்ர பத்மையுடன் தொடர்பில் இருந்த 6 அரசியல்வாதிகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு பெண் அரசியல்வாதியும் இருப்பதாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கோட்டாபய ராஜபக்ச துறவரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக நல்ல ஒரு முடிவு அது. இந்த முடிவை 10 வருஷங்களுக்கு முதல் எடுத்திருந்தால் இந்த நாடு மாபெரும் பௌத்த தலைவரை தேடி அலைந்திருக்காது, வங்குரோத்தாகியும் கூட இருக்காது. குடும்பம் மீது இறுகும் கிடுக்குப்பிடி விசாரணைகளுக்கு பயந்துதான் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரா அல்லது உண்மையான துறவரமா என்றுதான் விழிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இது எப்படியோ விசாரணைகளுக்கு அழைத்தால் போய்விட்டு வந்து துறவரத்தை தொடர வேண்டி ஏற்படும். அடுத்ததாக ராஜபக்ச குடும்பத்தின் பெரிய அண்ணனும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமேந்திர ராஜபக்சவை சர்ச்சைக்குரிய யாபாஸ் விமான கொடுக்கல் வாங்கலில் 3வது சந்தேக நபராக பெயரிட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறது கோட்டை நீதவான் நீதிமன்றம். சமேந்திர ராஜபக்ச இப்போது அமெரிக்காவில் வசிப்பதால் அவரை பிடித்து வர சர்வதேச போலீசாரின் உதவியை நாடி சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்க ஆவண செய்யுமாறும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது என்ன யாபாஸ் கொடுக்கல் வாங்கல் தெரியுமா? 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை 6 யாபாஸ் 330 ரக விமானங்கள், 4 யாபாஸ் 350 ரக விமானங்கள் என்று 10 விமானங்களை வாங்கவும் மேலும் 4 யாபாஸ் 350 ரக விமானங்களை லீசிங் அடிப்படையில் கொள்வனவு செய்ய $26 மில்லியன் பணம் முற்பணமாக செலுத்தியது. இவற்றுக்கு $2.3 பில்லியன் செலவாகும் என்று சந்தை பெறுமதிக்கு மேலதிகமாக கணக்கு காட்டியது ஸ்ரீலங்கன் நிர்வாகம். இந்த கொடுக்கல் வாங்கலில் ஏர்பஸ் $16.7 மில்லியன் லஞ்சப்பணத்தை வழங்க முன்வந்ததாகவும் இதில் $2 பில்லியன் பணம் அப்போது ஸ்ரீலங்கனின் நிறைவேற்று அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேனவின் மனைவியின் புரூனே நாட்டு அக்கவுண்டில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் பிரித்தானியாவின் கிரவுன்ஸ் நீதிமன்றம் அம்பலப்படுத்தியது. இந்த $2 மில்லியன் பணம் பின்னர் கபில சந்திரசேனவின் சிங்கப்பூர் அக்கவுண்டுக்கு மாற்றப்பட்டு பல்வேறு தரப்பினர் வழியாக சில நபர்களின் அக்கவுண்டுகளுக்கு போய் சேர்ந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது. இதில் $1,60,000 பணம் 2023ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் நிர்வாக பிரிவில் இருந்த சமேந்திர ராஜபக்சவின் அக்கவுண்டிலும் வைப்பு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்டது. ஆனால் இது தொடர்பான விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் சமேந்திர ராஜபக்ச ஆஜராகவே இல்லை. அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து கொண்டார் அவர். கபில சந்திரசேனவும் மனைவியும் கைது செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைவராக இருந்தவர் ஷிராந்தி ராஜபக்சவின் சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்க. அவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்த விசாரணைகள் எல்லாம் எப்போது முடியும் என்றுதான் இன்றைக்கு $1 மில்லியன் கேள்வி. அமெரிக்காவில் இருக்கும் சமேந்திர ராஜபக்ச இங்கே வருவதையெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை அல்லது வரப்போவதில்லை. சர்வதேச போலீசாரின் உதவியுடன் அமெரிக்கா தலையிட்டு நாடு கடத்தாமல் இது சாத்தியமே இல்லை. இவருடைய சித்தப்பா பசில் ராஜபக்சவும் அன்று போனவர் தான் இன்னும் திரும்பவே இல்லை. விசாரணை ஒன்றுக்கு அழைக்கப்பட்ட போது கதிரையில் இருந்து விழுந்து விட்டதாக சொல்லி இருந்தார். நவீன அரிச்சந்திரனுடைய பதில் அது. உண்மையில் இவர்கள் இந்த ஆட்சி இருக்கும் வரை இந்த நாட்டுக்கு வரப்போவதில்லை. அவர்களுக்கு ரெசிடென்ட் விசா இருக்கிறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு இருக்கிறது, அல்லது டுவல் சிட்டிசன்ஷிப் எனப்படக்கூடிய இரட்டை பிரஜா உரிமையும் இருக்கிறது. இவர்களுக்கு இலங்கை என்பது ஒரு விளைநிலம், சம்பாதிக்க கிடைத்த ஒரு அற்புத சொர்க்கம்.
மதத்தையும் இனத்தையும் தூண்டி மனிதர்களை பிரித்து ஆட்சி செய்துவிட்டு தமக்கு பாதுகாப்பான சுரங்கம் போல இருக்கக்கூடிய நாடுகளில் இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். மகா தேச பிரியர்களாக வேடம் போட்ட ராஜபக்சக்களின் நவீன சரணாலயம் தான் அமெரிக்கா. ஏபஸ் மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கும் ஷமேந்திர ராஜபக்ச ஒரு காலத்தில் காட் பிளஸ் யூ என்று சொல்லக்கூடாது என்றும் பௌத்த கலாச்சார மரபுப்படி சிங்களத்தில் கடவுள் அருள் புரியட்டும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர். அரசியல் இருப்புக்காக மதத்தையும் இனத்தையும் பாவித்து இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் சாரையெல்லாம் உறிஞ்சி மொட்டை அடித்து கழுதை மேல் ஏற்றி அனுப்பிவிட்டு அவர்கள் மனைவி பிள்ளை குடும்பம் என்று அமெரிக்காவில் சொகுசான வாழ்க்கை ஒன்றுக்கு போய்விட்டார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணை மிதிக்காமல் 20-30 வருடங்களும் அங்கே இருக்க முடியும். ஆனால் இவர்கள் வாழ்வதற்காக, இவர்கள் செய்த பிரம்மாண்ட மோசடிகளுக்காக வரிக்கு மேல் வரி கட்டி கொண்டிருக்கும் பொதுமக்களை பற்றி ஜெயவேவா தொண்டனுக்கு எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு சிந்திக்கவும் தெரியாது. பூமியை முத்தமிட்டு இது எனது நாடு என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லி நெஞ்சில் டமார் டமார் என்று அடித்துக் கொண்ட அதே கையால் நாட்டை ஒரு வழி செய்த இவர்களின் திருகுதாளங்களில் மக்கள் யாரும் ஏமாறப் போவதில்லை தான். ஆனால் இன்னமும் இந்த நாட்டில் ஜெயவேவா தொண்டன் என்ற ஒரு இனம் இருக்கிறது. அவர்களை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது. தன் ராஜ விசுவாசத்தை காட்ட இத்தொண்டன் காலம் பூராகவும் கூழை கும்பிடு போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்று FCIDயிலும் CIDயிலும் நாம் பார்த்தது இப்படியான நபர்களைத்தான். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் ஸ்ரீலங்கனில் இதற்கு முதல் நடந்த மிகப்பெரிய மோசடி குறித்த விரிவான ஒரு பதிவு உங்களுக்காக.